வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இந்த வாரம் நாளிதழ்களில் வந்துள்ள வேலைவாய்ப்பு செய்திகளை காண்போம். தமிழக தபால் துறையில் 3789 பணியிடங்கள். பணி நிறுவனம் தமிழ்நாடு தபால் நிலையம். பணியிடங்கள் இந்தியா முழுவதும் 44,228. இதில் தமிழகத்தில் தபால் நிலையங்களில் மட்டும் 3789 பணியிடங்களுக்கு ஆட்கள் தேவை. பதவி போஸ்ட் மாஸ்டர். கிராமின் தக் சேவா திட்டத்தின்படி கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. உள்ளூர் மொழியை ஒரு பாடமாக படித்திருக்க வேண்டும். அடிப்படை கம்ப்யூட்டர் நாலேஜ் மற்றும் சைக்கிள் ஓட்ட தெரிந்தவராக இருக்க வேண்டும். தேர்வு முறை 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மெரிட் லிஸ்ட் வெளியிடப்படும். பின்பு ஆவண சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பிக்க கடைசி தேதி 5/8/2024. இணையதள முகவரி indiapost.gds.online.gov.in என்ற இணையதளத்தில் வேலை, வயது, கல்வி தகுதி போன்ற அனைத்தையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்து, தமிழ் வளர்ச்சித்துறையில் வேலை. தமிழ் வளர்ச்சித்துறையில் அலுவலக உதவியாளர், துப்புரவு பணியாளர், தோட்ட துப்புரவாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி அலுவலக உதவியாளர் பணிக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி. துப்புரவு மற்றும் தோட்ட துப்புரவாளர் பணிக்கு 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பிக்க இணையதள முகவரி தமிழ் வளர்ச்சித்துறை .tn.gov.in என்ற இணையதளத்தில் இருந்து விண்ணப்பத்தை டவுன்லோட் செய்து பூர்த்தி செய்து தேவையான நகல்களை இணைத்து நேரிலோ அல்லது தபாலிலோ விண்ணப்பிக்க வேண்டும். முகவரி தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர், தமிழ் வளர்ச்சி இயக்ககம், தமிழ் சாலை, எழும்பூர், சென்னை. விண்ணப்பிக்க இறுதி நாள் 27/6/2024. இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்து, மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள மல்டி டாஸ்கிங் MTS பணியில் 4887 பணியிடங்களும், ஹவில்தார் CBIC அண்ட் CBN 3439 பணியிடங்களும் காலியாக உள்ளது. பணியாளர் தேர்வாணையமான SSC அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. வயது வரம்பு 18 வயது முதல் 27 வயதிற்குள். அரசு விதிமுறைகளின்படி தளர்வு உண்டு. தேர்வு முறை ஹவில்தார் பணிக்கு கணினி வழி தேர்வுடன் உடற்தகுதி தேர்வும் உண்டு. ஹிந்தி, ஆங்கிலம், அஸ்ஸாம், பெங்காலி, குஜராத்தி, கன்னடம், கொங்கணி, மலையாளம், மணிப்பூர், மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு, உருது ஆகிய மொழிகளில் தேர்வு நடத்தப்படும். மல்டி டாஸ்கிங் பணிக்கு விண்ணப்பிப்பவர்கள் கணினி வழி தேர்வுக்கு மட்டும் அழைக்கப்படுவார்கள். விண்ணப்பிக்க கடைசி தேதி 31/7/2024. இணையதள முகவரி ssc.gov.in என்ற இணையதளம் வாயிலாக வேலை, வயது, கல்வி தகுதி போன்ற அனைத்தையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்து, அப்ரெண்டிஸ்க்கான அறிவிப்பு. பணி நிறுவனம் டான்ஜெட்கோ நிறுவனம். பணியிடங்கள் 500. அப்ரெண்டிஸ் பயிற்சிக்கானது. பயிற்சி காலம் 1 ஆண்டு. கல்வி தகுதி 2020, 2021, 2022, 2023 ஆகிய ஆண்டுகளில் டிப்ளமோ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்,
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போன்ற பாடங்களில் டிப்ளமோ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி 31/7/2024. இணையதள முகவரி https://bot.srp.co.in என்ற இணையதளத்தில் வேலை, வயது, கல்வி தகுதி போன்ற அனைத்தையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்து, CA படித்தவர்களுக்கு பணி நிறுவனம் பவர் கிரிட் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட். பதவி பெயர் ஆஃபீஸர் ட்ரெயினி. கல்வி தகுதி CA, ICAA, CMA. தேர்வு முறை கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு, நேர்காணல். விண்ணப்பிக்க கடைசி தேதி 7/8/2024. இணையதள முகவரி https://www.powergrid.in/in/job opportunities என்ற இணையதளம் வாயிலாக வேலை, வயது, கல்வி தகுதி போன்ற அனைத்தையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்து, DRDOவில் JRF பணி. கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள DRDO நாவல் பிசிக்கல் அண்டு ஓசனோகிராபி லேபில் JRF பணிக்கு தகுதியானவர்கள் தேவை. பணியின் பெயர் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப். கல்வி தகுதி கீழ்வரும் பாடப்பிரிவுகளில் ஏதாவது ஒன்றில் BE, BTech பட்டம் பெற்று கேட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். நெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பாடப்பிரிவுகள் ECE, CSE, மெக்கானிக்கல், பிசிக்ஸ், ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ், ஓசோனோகிராஃபி, ஓசோன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ரப்பர் டெக்னாலஜி, பாலிமர் சயின்ஸ், நானோ டெக்னாலஜி. நெட் அல்லது கேட் தேர்வில் பெற்றிருக்கும் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பிக்க இணையதள முகவரி www.drdo.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/7/2024. இணையத்தில் முழுமையான அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்து, வஉசி துறைமுகத்தில் வேலை. தூத்துக்குடி வஉ சிதம்பரனார் துறைமுகத்தில் முதன்மை ஆலோசகர் பணிக்கு 1 காலியிடமும், முதுநிலை ஆலோசகர் பணிக்கு 2 காலியிடங்களும், தொழில்முறை பயிற்சியாளர் பணிக்கு 3 காலியிடங்களும் உள்ளன. கல்வி தகுதி முதன்மை ஆலோசகர் பணிக்கு CA, ICAA உடன் 6 ஆண்டு முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். முதுநிலை ஆலோசகருக்கு ICAA உடன் 5 ஆண்டு முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். தொழில்முறை பயிற்சியாளர் பணிக்கு CA என்டர் அல்லது ICAA அல்லது MPA கம்பெனி செக்ரட்டரிஷிப் முடித்திருக்க வேண்டும். இணையதள முகவரி www.vocport.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தை டவுன்லோட் செய்து பூர்த்தி செய்து தபால் மூலம் அனுப்ப வேண்டும். முகவரி த செக்ரட்டரி, வஉசி போர்ட் அத்தாரிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் பில்டிங், ஹார்பர் எஸ்டேட், தூத்துக்குடி. கடைசி தேதி 25/7/2024. வேலை, வயது, கல்வி தகுதி போன்ற அனைத்தையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்து, மருத்துவர்களுக்கு பணி வாய்ப்பு. பணி நிறுவனம் ஆயுதப்படை மருத்துவ சேவைகள் AFMS. பணியிடங்கள் எண்ணிக்கை 450. பதவி பெயர் மருத்துவ அதிகாரி. கல்வி தகுதி MPBS. தேர்வு முறை ஷார்ட்லிஸ்ட், நேர்காணல். விண்ணப்பிக்க கடைசி தேதி 4/8/2024. இணையதள முகவரி https://amcs.entry.gov.in/ என்ற இணையதளம் வாயிலாக வேலை, வயது, கல்வி தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும்
இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.